நம்ம தவறு நான் என்ன செய்ய இன்னும் நான் யார்கிட்ட பேசினாலும் இது ரெக்கார்டிங் போட்டோன்னு பயந்து எப்படி பேச எப்படி முழிக்க சொல்லு ஒவ்வொருத்தர் முடிஞ்சு கொடுத்து முடிச்சிருவேன். நான் அழுது நூலாகி இந்த கட்சியை எப்படி நடத்துன்னு சொல்லு. இன்னைக்கு கூட்டத்துக்கு இன்னைக்கு 10 லட்ச ரூபா ஆகணும். நான் எங்க போக சொல்லு. இதை வந்து சொல்லலாம். நம்ம பொறுப்பு செலவு, அந்த மண்டப வாடகை நம்ம பொறுப்பு செலவு, சாப்பாடு செலவு நம்ம பொறுப்பு, ரூம் 2 ரூம் நம்ம பொறுப்பு, அதுபோக 6 ரூம் நம்ம பொறுப்பு, வந்திருக்கு 52 பேர் வந்திருக்காங்க, அவங்க சாப்பாடு நம்ம பொறுப்பு, தங்குது நம்ம பொறுப்பு. இன்னைக்கு சாயந்தரம் மீட்டிங் அவருக்கு 50,000 கொடுக்கணும், பேச்சாளர்களுக்கு 2,000 வச்சு கொடுக்கணும், மேடம் நம்ம பொறுப்பு, 1000 பேர் திரட்டினா அதுக்கு 2 லட்ச ரூபா நம்ம பொறுப்பு. எப்படி நான் தப்பிப்பேன்? நோட்டீஸ் நம்ம பொறுப்பு, பிட் நோட்டீஸ் நம்ம பொறுப்பு, ரைட் நம்ம பொறுப்பு. இல்ல நாளைக்கு தான் கொடுக்க முடியும். இன்னைக்கு மீட்டிங் முடிக்க 10 மணி நேரம் அதுக்கப்புறம் வீட்டுல தூங்க விடும். நாளைக்கு நம்ம மீட்டிங் இதெல்லாம் நாளை மத்தியானம் ஒரு 12 மணிக்குள்ள கொடுத்துருங்க. அவங்க கொடுக்க சொல்ல முடிக்க சொல்லி இந்த வேணா நீலண்ட நான் பேசுறதுக்கு உள்ளுக்குள்ள அடி வயிறுலாம் கலங்குது. ஒன்னே பார்க்க இப்ப நான் கொடுத்தது பூராமே மறந்துட்டு இன்னும் 2 கோடி தரணும்னு நான் என்னத்தை இழக்க முடியும்? கொண்டாட்டி பிள்ளை வீட்டுல படுக்க போட்டு உறங்கின பிறகு எடுத்து தெரியாம ஓடியானாலும் நீ அதான் அந்த நிலைமை யோசிக்க மாட்டேங்க. நான் எப்படி வாழணும்னு சொல்ல. என் அற்ப ஆயுள்ல இன்னைக்கு என் பொண்டாட்டி சேர்த்த விட நான் நிம்மதியா போய் சேர்ந்துருன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி இருக்கேன். அந்த அவமானத்தை தாங்கிடப்படான்ட்டு வச்சு 3 வருமா தின்னுட்டு சாக வேண்டியதான். வேற வழி இல்லை. பண்ணாலே இப்படி அனுப்பி மிரட்டுங்க அப்படின்னா நான் எப்படி ஏதோ தவறுனாலும் அந்த தவறை நான் மூடி மறைக்கணும்னு ஆசைப்படுதுன்னு தவிர ஏதோ அறியாமல் செய்த பிழை ஒண்ணு. அதை விட தெரியல எப்படி இந்த காலம் நான் தள்ள போறேன்னு தெரியல. ரைட்டு நான் கொஞ்சம் மட்டும் கொடுக்கணும். நான் யாருக்குமே ஒரு வழி அடிக்க பண்ணலாம். அதுல தேர்தல் அறிவிச்சிருவாங்க. நான் நாளை சாயந்தரம் ஒரு 20 ரூபா ஏற்பாடு பண்ணி விட்டுருவேன். வாட்ஸ்அப்ல வந்து சத்தியமா நான் கூட என்னால பரட்ட முடியாது. அப்படி இருக்கேன். நான் 20 கட்டாயப்படுத்தி ஒரு இடத்த கொடுத்து பார்க்கறதுக்கு அனுப்பியிருக்கேன். ஒரு ஆளை சப்போர்ட் பண்ண சொல்லி ஒரு ஆள் ஜாமீன் எழுத்து போட சொல்லி அனுப்பியிருக்கேன். அது நாளைக்கு சாயந்தரம் கண்டிப்பா வந்துடும். வாட்ஸ்அப் பேசுறதுக்கு நமக்கு போட இல்லப்பா. எனக்கு போட்டு எனக்கு மெசேஜ் போடுறது ஆன் பண்ண முடியலங்க. காலை வணக்கம்னு கூட என்னால போட முடியல. அதுக்குள்ள மெசேஜ் விடுறேன். பயமா இருக்கு. அதாவது நமக்கு எப்படியும் கொடுத்துருவோம். அதுல மாற்றம் கிடையாது. நான் அன்னைக்கு கொடுத்த இடத்துக்கு கொடுத்துருவோம்னு சொல்றேன். 8 மணிக்குள்ளன்னு சொல்றேன். அவங்க விருதுநகர்ல இருந்து வராங்க.